அதிமுக ஆட்சியில் ஊழல் ராஜ்யம் கொடிகட்டி பறக்கிறது என்று குற்றம் சாட்டியுள்ள மு.க. ஸ்டாலின் அதனை விசாரிக்க தனி ஆணையம் அமைக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். ஆர்கே நகர் தேர்தல் ரத்துக்கு காரணமானவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி புதுவண்ணையில் உள்ள ஏஇ கோயில் தொடரில் கண்டன பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் உரையாற்றிய மு.க. ஸ்டாலின் ஆர்கே நகர் தேர்தல் முறையாக நடந்திருந்தால் வெற்றி விழா அல்லது கூட்டணி கட்சியினருக்கு வாழ்த்து சொல்லும் கூட்டம் நடந்திருக்கும் என்று தெரிவித்தார். ஆனால் அதற்கு நேர்மாறாக கண்டன கூட்டத்தை நடத்த வேண்டிய அவசியம் ஏற்பட்டு விட்டது என்று விமர்சித்த ஸ்டாலின், இருப்பினும் திமுகவின் வெற்றி தாமதமாகி இருக்கிறது என்று கூறினார். இனி வரும் எந்த தேர்தலானாலும் திமுக கூட்டணிதான் வெற்றி பெறும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். ஜெயலலிதா மறைவதற்கு முன்னால் அரசு நிர்வாகம் சீர்குலைந்து கிடந்தது என்று விமர்சித்த ஸ்டாலின், தற்பொழுது நிர்வாகம் மேலும் சீரழிந்து ஊழல் ராஜ்யம் கொடிகட்டி பறக்கிறது என்று குற்றம் சாட்டினார். இந்த நிலைக்கு முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் காரணம் என்று ஸ்டாலின் கூறினார். தமிழ்நாட்டில் மணல், கிரானைட், தாது மணல் ஆகியவற்றில் பெரும் கொள்ளை நடந்திருப்பதாக குற்றம் சாட்டிய ஸ்டாலின், ஊழல்களை விசாரிக்க தனி ஆணையம் அமைக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். கான்ட்ராக்ட்ல மணல் கொள்ளையில, கிரானைட் கொள்ளையில, தாது மணல் கொள்ளையில இன்னும் எத்தனை லட்சம் கோடி ரூபாய் ஊழல் செய்திருப்பார்கள். ஆகவே நான் இந்த கூட்டத்தின் மூலமாக கேட்டுக்கொள்ள விரும்புவது, அதற்கெல்லாம் உடனடியாக ஒரு விசாரணை கமிஷன் அமைத்தாக வேண்டும் என்பதை நான் இந்த மேடைகளை வலியுறுத்த கடமைப்பட்டிருக்கிறேன்.